வணக்கம். நாலடியாரில் இன்று 18வது அதிகாரமாகிய நல் இனம் சேர்தல் தொடங்குகிறது. நல்லினம் சேர்தலாவது நல்ல கூட்டத்தைச் சேர்தல். நல்ல கூட்டமாவது தாம் நல்ல வழியில் நடப்பதோடு தம்மை அடுத்தவர்களையும் அந்த வழியில் செலுத்தும் பெரியோர்களின் கூட்டம். பெரியாரை அவமதிக்காமல் அவரிடத்தே நன்மதிப்பு வைத்த பின்னரே அவரோடு சேர்தல் ஏற்படும் ஆகலின் இது பெரியாரை பிழையாமையின் பின் வைக்கப்பட்டது. இப்பொழுது இந்த அதிகாரத்தின் முதற்பாடல். அறியா பருவத்து அடங்காரோடு ஒன்றி நெறியல்ல செய்தொழுகியவும் நெறியறிந்த நற்சார்பு சாரக் கெடுமே வெயின் முருகப் புட்பணி பற்றுவிட்டாங்கு. இந்த பாடலின் திரண்ட கருத்து, மனிதர் நல்ல வழிகளை உணராத சிறு பருவத்தில் அடக்கமில்லாத தீயாரோடு கூடி கெட்ட காரியங்களை செய்து நடந்த தீய வழிகளெல்லாம் வெயிலின் பிரகாசம் அதிகரித்த போது புல்லில் சேர்ந்திருந்த பனியின் பற்றானது நீங்கியது போல அவர் பெரியாரிடத்தே சேர்ந்திருப்பதால் நீங்கிவிடும் என்பது இதன் கருத்து. இதனால் நல் இனத்தைச் சேர்வதால் உண்டாகும் பயன் கூறப்பட்டது. இவ்வாறு கூறவே நல்லறிஞர் கூட்டத்தை சார்ந்து இருக்க வேண்டும் என்பது தானே அமையும். அறிவு நிரம்பாத சிறு வயதில் நன்மை இன்னது தீமை இன்னது என்று நன்மை தீமைகளை பகுத்தறியும் தன்மை இராது. ஆதலின் அவர்கள் தீயாரோடு கூடி தீய காரியங்களையும் அச்சமின்றி செய்து கொண்டிருப்பர். அத்தகையனர் நல்லோர் சேர்க்கையை அடையும் காலத்தில் அவர்களுடைய நற்போதனையால் அத்தீய ஒழுக்கங்களெல்லாம் நீங்கிவிடும். இராக்காலத்தில் புல்லின் மேல் பனி சேர்ந்திருக்கும். சூரிய வெப்பம் அப்புல்லின் மேல் பட்ட மாத்திரத்தில் அப்பனி காய்ந்து நீங்கிவிடும். இவ்வாறு பனி நீங்கும் செய்கை மனிதர் அறியா பருவத்தில் அடங்காதவரோடு கூடி செய்த செய்கை நல்லோரைச் சேர்ந்தவுடன் நீங்குவதை நிகர்த்தது ஆதலின் அதற்கு இது உவமையாக கூறப்பட்டது. இப்போது பாடலை மீண்டும் பார்ப்போம். அறியா பருவத்து அடங்காரோடு ஒன்றி, அதாவது அறியத்தக்கவைகளை அறியாத சிறு வயதிலே அடக்கம் இல்லாத தீயாரோடு சேர்ந்து, நெறி அல்ல, நெறி அல்ல என்றால் நல்ல வழியைச் சாராத தீய காரியங்களை செய்து, நெறியல்ல செய்து, ஒழுகியவும், ஒழுகியவும் என்றால் நடந்த தீய வழிகளும், நெறியறிந்த நல் சார்பு என்றால் நல்ல நெறிகளை வழிகளை உணர்ந்த நல் சார்பு, நற்சார்பு என்றால் பெரியோர் சார்பாகிய நல்ல சேர்க்கையை சார, நெறியறிந்த நற்சார்பு சார என்ன ஆகும்னா புல்பணி, வெயின் முருக புல்பணி பற்றுவிட்டாங்கு கெடுமே. அதாவது வெயிலானது அதிகரிக்கும் பொழுது அந்த புல்லின் நுனியிலே சேர்ந்திருந்த பனியினது பற்றானது விட்டால் போல அழியும் என்பது இந்த பாடலின் கருத்தாகும்.